கிளிட்ஸ் குயின் அவார்ட்ஸ் 2026 அப்படின்ற ஒரு அவார்ட் நிகழ்ச்சி நடந்தது. இதில் நம்ம திவினேஷ் அவர்கள் அர்ச்சனா அவர்களை வந்து பார்த்து ரொம்பவே அழகாக ஒரு பாடலை பாடியிருந்தார். அதை பற்றிலாம் நம்ம சேனலில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஆக்சுவலாக அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு அவார்ட் நிகழ்ச்சி. அதாவது நிறைய இம்பேக்ட்ஃபுல் வாய்ஸையும் இன்ஸ்பைரிங் ஜேர்னிஸையும் வந்து செலிப்ரேட் பண்ணி அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து எப்படின்னா ஒரு பக்கம் சோஃபா, இன்னொரு பக்கம் சோஃபா, நடுவில் வந்து ஒரு டேபிள் மாதிரி, அந்த இரு முனைகள்லேயும் ஒரு முனையில் அர்ச்சனாவும் இன்னொரு முனையில் அர்ச்சனாவுடைய மறைந்த தாயாரும் வந்து உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். அவ்வளோ அழகாக இருந்தது. அது ரொம்பவே வந்து எமோஷ்னலாக வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதாவது ஒரு உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு மகள் அர்ச்சனா, ஒரு ஆங்கர் அர்ச்சனா அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணுன்னா எப்படி என்ன கேட்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதற்கு அர்ச்சனா கொஞ்சம் கூட தயங்காமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல், அம்மா நீ சேஃபாக இருக்கியா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் எனக்கு வந்து நான் கேட்கணும், அதற்கான பதில் எனக்கு கிடைச்சிட்டா போதும். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்திலேருந்தே சரி, ஒவ்வொரு விஷயத்துக்கு கூட அவங்க தனியாக செயல்பட்டதில்லை. எல்லாத்துக்குமே என்னை வந்து கூப்பிட்ருக்காங்க. ஒரு இப்போ தானே ஜிபே அது இதுன்னு, முன்னெல்லாம் இபி பில் கட்டணுன்னாலும் இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு சூப்பர் மார்க்கெட் போகணும், ஒரு கடைக்கு போகணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், எல்லாத்துக்குமே அச்சுவா போகலாம், அச்சுவா போகலாம், அச்சுவா போகலான்னு என் கையை பிடிச்சிக்கிட்டே வந்தவங்க தான். அதே மாதிரி நிறைய சண்டை போட்டதும் இந்த அச்சுக்கிட்ட தான், நிறைய பேசினதும் இந்த அச்சுக்கிட்ட தான், நிறைய உரையாடல்களும் இந்த அச்சுக்கிட்ட தான், நிறைய எமோஷன்ஸை பகிர்ந்துக்கிட்டதும் இந்த அச்சுக்கிட்ட தான், நிறைய சண்டை போட்டதும் என்கிட்ட தான். இந்த மாதிரி எல்லாமே வந்து நானாக இருந்திருக்கேன் என் அம்மாவுக்கு. ஆனால் என் அம்மா வந்து ஏதோ சேஃபாக இருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் இருந்தேன். இப்போ அங்கே போனதுக்கப்புறம் அந்த உலகத்தில் நீ போன உலகத்தில் நீ சேஃபாக இருக்கியாம்மா, நீ அப்பா கூட இருக்கியா, அப்பாவை பார்த்துட்டியா, இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் என்கிட்ட வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு தெளிவான ஒரு பதில் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என் மனம் நிம்மதியாகும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.